என்னப்பா அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்க பாக்குறியா? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடக்கூடாது சொன்னா கேளுங்க ராசா. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இலோன் மஸ்க் இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு இப்போது வார்த்தை போராக மாறியுள்ளது. ஆமா, அவர் அண்டர்டேக்கரு, இவரு ட்ரிபிள் ஆச்சு. முன்னாடியே வந்து இவங்க சண்டையை பாக்குறதுக்கு என்ன பிரச்சனை? அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனை தானே கேளு. என்னையா பிரச்சனை? அவங்கிட்டே கேளு. டேய், கடந்த ஆண்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட படுகொலை முயற்சிக்கு பின் ஆரம்பமா அவரை ஈலோன் மஸ்க் வெளிப்படையாக ஆதரித்தார். என்னடா இது ரத்தம்? யார தளபதி மேல கை வச்சிட்டு? அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல கோடிகளை செலவிட்டார். தேர்தல் வெற்றிக்கு பின் மஸ்கை வெகுவாக புகழ்ந்த ட்ரம்ப் அரசின் முக்கிய துறையில் அவருக்கு இடமளித்தார். எவனாச்சும் உங்க பின்னாடி கையை கட்டிட்டே விசுவாசமா அலைவான் இல்லங்க, அவன் நிக்க வைங்க. எங்கிட்ட யாரு கையை கட்டிட்டு இருந்தா? ராமசாமி அவன் சரிப்பட்டு வராதுங்க. அமாவாசை நீ வேண்டாங்க, நீ நில்லையா? வேண்டாங்க, நீ நில்லையா? பேச மாதிரி. ட்ரம்ப் $290 மில்லியன் அதிகமாக நன்கொடை அளித்ததாக கூறப்படுகிறது. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். சிறந்த நண்பர்களாக ட்ரம்பும் மஸ்கும் தங்களை காட்டிக்கொண்ட போதும் இந்த இரு ஆளுமைகள் எங்கே எப்போது வேண்டுமானாலும் மோதிக்கொள்ளக்கூடும் என்பது பற்றிய ஊகங்கள் சமீபத்தில் தான் வெளிவரத் தொடங்கின. இந்த நிலையில் ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்தது மட்டுமின்றி கடும் விமர்சனத்தையும் முன்வைத்தார். புத்தியை காட்டிட்டே ஆனந்தம். மக்களுக்காக நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது நாங்க அனுமதிச்சு தான் ஆகணும். அப்ப நான் கொடுத்த சீக்கெல்லாம் எனக்கு என்ன? நீங்க கொடுத்ததுக்கு மேலே நிறைய செஞ்சுக்கிட்டீங்க. ஆர்டரை மாத்த முடியாது. ஜியோவும் போட்டாச்சு. இதனைத் தொடர்ந்து அரசின் செயல்திறன் துறை தலைவர் பதவியில் இருந்து தானாகவே விலகினார் எலான் மஸ்க். அப்போது இருந்தே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா, நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்தார். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். இதனை அடுத்து ட்ரம்ப் ஒரு நன்றி கேட்டவர், நான் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என விமர்சித்தார் எலான் மஸ்க். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அவ பேரை கேட்டால இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவன் ஒரு துரோகி, தன் உயிர் நண்பனையே கொல்ல நினைத்த ஒரு துரோகி. இதற்கு பதிலளித்த மஸ்க், நாசாவில் முக்கிய பங்காற்றும் டிராகன் விண்கலத்தை திரும்ப பெறுவோம் என்றார். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ்? யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. மின்சார வாகனங்களுக்கான மானியங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை நீக்குவது தொடர்பாக மஸ்க் விரக்தியடைந்துள்ளார் என தெரிவித்தார். I'm very disappointed because Elon knew the inner workings of this bill better than almost anybody sitting here. போய் நீ போய் சொல்றியாம்லடா? No, Reflay. அவன் போய் சொல்றான் Reflay. Come on. ட்ரம்ப் மஸ்க் இடையே இருந்த நல்லுறவு வரி விதிப்பு மற்றும் செலவினங்கள் தொடர்பாக ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் மசோதாவால் உடைந்து போனது. இதையடுத்து ட்ரம்பை பாலியல் குற்றவாளி என்றும் நன்றி உணர்வில்லாதவர் என்றும் மஸ்க் கடுமையாக குற்றஞ்சாட்டினார். ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டியறீங்க. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோபப்படுற? காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி 6 மாசத்துக்கு முன்னால சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல. மலேசியாவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதவி நீக்கப்பட வேண்டுமா என்று கேட்டு பதிவிட்டிருந்தார். இதற்கு ஆம் என்று மஸ்க் பதிலளித்துள்ளார். பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க. மஸ்க் மீது ஏமாற்றமடைந்துள்ளதாகவும் இனி அவருக்கு அரசின் உதவிகள் கிடைக்காது என்றும் ட்ரம்ப் பதிலடி தந்தார். தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சாப்பா. கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸை அதிபராக்கி வெள்ளை மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்று மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்கள் மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால எலான் மஸ்குடனான தனது நட்பு முடிந்து விட்டதாகவும் அவர் எதிர்க்கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்பினால் மோசமான பின்விளைவுகளை சந்திப்பார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இல்லனா நல்ல தம்பி
இந்த ஓனிடா தலைவரை ஓவரா பயன்படுத்துறானே. இந்த நிலையில் திடீரென எலான் மஸ்க் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து கணிப்பையும் நடத்தி இருக்கிறார் எலான் மஸ்க். என்ன பண்றான்டா அவன்? அவனுக்கு தானே தெரியும். அந்த கருத்து கணிப்பில் 80% மக்கள் எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. நான் எங்கனாலும் ஓட்டு போடுவீல்ல. அப்ப நான் தான் சிஎம். வா போதிக்கு இதனை அடுத்து புதிய கட்சி தொடங்குவது காலத்தின் கட்டாயம் என கூறியுள்ள எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரையும் முன்மொழிந்துள்ளார். உங்களையே மாத்திட்டா, உங்க ஆட்சியே தூக்கி போட்டுட்டா, உங்க ஆட்சி இனிமே இல்ல ஆனந்தம். எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கினால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஏகிட்டியா நீ டபுள் கேம் விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா டேய். மேலும் மற்றொருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மஸ்க், ட்ரம்ப் இன்னும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே அதிபராக இருப்பார், ஆனால் நானோ 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்க போகிறேன் என்று கூறினார். என்ன தம்பி, இது என்ன ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டு நினைச்சியா? அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. புதிய கட்சி என்ற கனவு வெறும் ட்வீட்டாகவே முடிவடையுமா அல்லது மாற்றத்தின் முன்னோடியாக ஆகுமா என்பதை வரும் நாட்களில் அமெரிக்க அரசியல் வரலாறு எழுதப் போகிறது. நான் அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்